கோடை காலம் அப்படின்றது ஏன் 2023 வரலையா, 2024 வரலையான்னு கேக்குறாங்க. பெரிய அறிவாளின் நினைப்பு. அதாவது சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை படிச்சவர் இல்லையா எடப்பாடியார், அதனால அவருக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாகவே தான் வேலை செய்யும். ஏன் 3 மாதத்திற்கும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 5 மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால அரசியல் கட்சிகள் இலவசங்கள் அறிவிக்கிறத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில். அந்த வழக்கை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும்னு அஸ்வின் உபாத்தியாயா, என்ன அஸ்வின் உபாத்தியாய், அது அவரோட பேர் விடுங்க, அவர் ஒரு மனு போடுறாரு, அவசர வழக்கா இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தலைமை நீதிபதி மதிப்பிற்குரிய சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாசம் நாங்க இதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க. தெரியும், அதாவது மக்கள் நல்லா இருந்தா சங்கிகளுக்கு பிடிக்காது. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற சங்கிகளுக்கே பிடிக்காது. உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டாலு பரம்பரை சங்கின்னு வச்சுக்கோங்க. பஞ்சத்துக்கு சங்கி ஒருத்தன் இருக்கான், வளர்ந்து கெட்டவனே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேர் ஆதவர்ஜுனா. அந்த ஆளு இப்ப உச்ச நீதிமன்றத்துல இப்படி அவசரமா மகளிர் உரிமை தொகை போட்டுட்டாங்க தமிழ்நாட்டுல. அதை எதிர்த்து அவர் மனு தாக்கல் பண்ணிருக்கிறாராமா. 1000 ரூபாய் ஒரு விஷயமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு மகளிர் இந்த பக்கம் தாவேகாலெல்லாம் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த 1000 ரூபாய் எந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது அந்த மக்கள் கிட்ட போய் பேசி பார்த்தாதான் புரியும், அந்த பெண்கள்கிட்ட பேசி பார்த்தாதான் புரியும். இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் வாங்குறாங்க. கேவலமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? இது வரைக்கும் நீங்க 1000 ரூபாய் வாங்கிய பெண்கள் எங்கேயாவது நான் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேங்க, எங்க வீட்டுக்காரரை வாங்கிட்டு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டாரு, எந்த பெண்ணாவது தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்களா? இன்ஸ்டால்மெண்ட்ல வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குற கதையை நம்ம கேட்டிருப்போம். நம்மளுடைய நடுத்தர மக்கள் எல்லோருமே இன்ஸ்டால்மெண்ட்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா? இப்ப நடுத்தர மக்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இஎம்ஐ வந்துட்டதுக்கு அப்புறமா ஐடில வேலை செய்யறவங்க கூட என்ன பண்றாங்க, ஆப்பிள் போனை கூட இஎம்ஐல வாங்கிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனா ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே இன்ஸ்டால்மெண்ட்ல அறிவிச்சிட்டு இருக்காரு, தவணை முறையில. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இங்க கூட பேசினாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் கூட. அவரும் என்ன சொல்றாரு, இதேதான். அதாவது ஸ்கிரிப்ட் ஒண்ணுதாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி பேசுவாங்க, அவ்வளவுதான். இது இங்க இருக்கிற நாம் தமிழரா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான். வர்றது ஒரு இடத்துல இருந்து தான் வருது. இந்த நாக்பூர் ஸ்கிரிப்ட காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு கையெழுத்து போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு, இதே ஸ்டேட்மெண்ட் தான். மகளிர் உதவி தொகை பாத்தீங்களா, உரிமை தொகை, அதாவது பயந்துட்டாங்களாமா. விஜய் வந்துட்டான் அப்படிங்கறதுனால பயந்து போய் எங்க தேர்தல்ல 2026 தேர்தல்ல தோத்து போயிடுவோம்னு பயந்து போய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை அவசரமாக அறிவிச்சிட்டாரு. இப்படிலாம் பேசுறதுக்கு உண்மையிலேயே அதாவது என்ன சொல்றது, இந்த எல்லாத்தையும் உதுத்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குமே வெக்கப்படக்கூடாது. யூசுவலா பாஜக பக்கத்துல நின்னா எதுக்குமே வெக்கப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு தெரியல. ஏன்னா திமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கம் எங்க இருக்கு? 2019 இருந்து ஒரு கூட்டணியை அப்படியே கட்டி காப்பாற்றி கொள்கை அடிப்படையில் கொண்டு நிறுத்தி அடுத்தடுத்து அத்தனை தேர்தல்களிலும் வெற்றியை ஈட்டி தந்து இன்றைக்கு திராவிட மாடல் 2.0 நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சரை உன்னோட ஒப்பிடுறதுக்கு உனக்கு எப்படிதான் நாக்கு கூசலையா? இன்னைக்கு சேலத்துல பத்திரிகையாளர்கிட்ட ஊடகவியலாளர்களை தாவேகா நிர்வாகிகள் எப்படி தாக்குனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இவ்வளவு சொல்றல, தில்லு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்கறேன். நான் உனக்கு தில்லு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்டு ஒரு கேள்வியை கேட்கிறேன். நாடாளுமன்றத்துக்கு வராம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்களே மோடி அங்கிள், ஏன் வரல? அது மரபுப்படி பார்த்தா குடியரசுத் தலைவர் உரை மீது நீங்க தானே பதிலுரையாற்ற வரணும். நீங்க ஏன் வரல மக்களவைக்கு? ஏன் ஓடி ஒளிஞ்சீங்க மோடி அங்கிள்னு கேட்க உனக்கு தைரியம் இருக்கா? எப்ஸ்டீன் ஃபைல் ஒன்னு சொல்றாங்களே, அமெரிக்காவை சேர்ந்த குழந்தை பாலியல் குற்றவாளி, குழந்தை கடத்தல்காரன் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ல உங்க பேரும் இருக்குதாமே. அதற்கான மெயில் எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்திருக்குன்னு சொல்றாங்க. உங்க அமைச்சரவையில, மோடி அமைச்சரவையில இருக்கிற பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியினுடைய பேரும் அதுல 400 முறைகள் இருக்குதாமே. உங்களுக்கெல்லாம் அவங்களோட என்ன வேலை மோடி அங்கிள் அப்படின்னு இந்த விஜய் அங்கிள் கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த கேட்கிற தைரியம் விஜய் அங்கிளுக்கு இருக்கா?
பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. என்ன கொள்கை எதிரி? அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கையில பாஜக இருக்குதுல்ல, அப்ப நீ கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? ஏன்னா இந்த கரூர் விஷயத்துல இருந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறதே அந்த பாஜக தான். நீ வந்து தில்ல பத்தி திராணிய பத்தியும் பேசுற. மக்களை நேருக்கு நேர் ஒரு பிரச்சனைன்னு வந்தா நேருக்கு நேர் சந்திக்கிறவன் தாயா தலைவன். ஆனா நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கியே. 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள வெறும் 15 நாள்களில் 800க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியில காணாம போயிருக்காங்க. இது நம்ம சொல்றது இல்லங்க, அந்த மாநிலத்தினுடைய புள்ளி விவரம், மாநில அரசு காவல்துறையினுடைய புள்ளி விவரம். அதுல 500க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள், பெண் குழந்தைகள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ல இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியினுடைய பெயர் இருக்கு, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியினுடைய பெயர் இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லியில் 500க்கும் மேற்பட்ட பெண்களை காணல, பெண் குழந்தைகளை காணவில்லை. என்ன அரசு நடத்திட்டு இருக்கீங்க நீங்க? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க இங்க கூச்சம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகையும் சேர்த்து 5000 ரூபாயை வங்கி கணக்கில் சேர்த்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை தான் இன்னைக்கு டாப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கினவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வயிற்றெரிச்சல்ல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கதறது மகிழ்ச்சியா இருக்கு, காதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கு. இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, ஏதாவது ஒன்று பேசி ஆகணும். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்திற்கான 3000 ரூபாயும் கோடை காலத்திற்கான சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாய் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்த உடனே பெண்களினுடைய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு பெரிய அரசியலையும் நம்ம பேச வேண்டி இருக்கு. உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்றாரு, இவ்வளவு அவசரமா 3 மாசத்துக்கும் சேர்த்து போடுறாங்கன்னா இது வெறும் அரசியல் கணக்கு தான். இன்னொருத்தர் சொல்றாரு, கோடை காலம் அப்படின்றது ஏன் 2023 வரலையா, 2024 வரலையான்னு கேட்குறாங்க. பெரிய அறிவாளின் நினைப்பு. அதாவது சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை படித்தவர் இல்லையா எடப்பாடியார், அதனால அவருக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாகவே தான் வேலை செய்யும். ஏன் 3 மாதத்திற்கும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 5 மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால அரசியல் கட்சிகள் இலவசங்கள் அறிவிக்கிறத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில். அந்த வழக்கை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும்னு அஸ்வின் உபாத்தியாயா, என்ன அஸ்வின் உபாத்தியாய், அது அவரோட பேர் விடுங்க, அவர் ஒரு மனு போடுறாரு, அவசர வழக்கா இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தலைமை நீதிபதி மதிப்பிற்குரிய சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாதம் நாங்கள் இதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க. தெரியும், அதாவது மக்கள் நல்லா இருந்தா சங்கிகளுக்கு பிடிக்காது. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கிகளுக்கே பிடிக்காது. இப்படி ஏதாவது குறுக்குச்சால் ஓட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டோம். இப்ப தெரியுதா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அரசியல்வாதியா மட்டும் இருந்தா போதாது, நல்ல தலைவராகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை போல சிந்தித்து செயல்பட முடியும். இன்னொரு பக்கம் இன்னொரு சங்கி அதாவது மனு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டாலு பரம்பரை சங்கின்னு வச்சுக்கோங்க. பஞ்சத்துக்கு சங்கி ஒருத்தன் இருக்கான், வளர்ந்து கெட்டவனே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேர் ஆதவ அர்ஜுனா. அந்த ஆள் இப்போ உச்ச நீதிமன்றத்தில்
இப்படி அவசர அவசரமா வந்து மகளிர் உரிமை தொகை போட்டுட்டாங்க தமிழ்நாட்டில். அதை எதிர்த்து அவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாராமா. நீங்க என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதை வச்சு ஒரு அரசியல் எப்படி உங்களால முடியுது? இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுக்கின்ற ஒரு விஷயமாகவும் இதை பார்க்குறாங்க. 1000 ரூபாய் ஒரு விஷயமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு மகளிர் இந்த பக்கம் தாவேகாலெல்லாம் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த 1000 ரூபாய் எந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது அந்த மக்கள் கிட்ட போய் பேசி பார்த்தா தான் புரியும், அந்த பெண்கள்கிட்ட பேசி பார்த்தா தான் புரியும். இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் வாங்குறாங்க. கேவலமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? இது வரைக்கும் நீங்க 1000 ரூபாய் வாங்கிய பெண்கள் எங்கேயாவது நான் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேங்க, எங்க வீட்டுக்காரர் அதை வாங்கிட்டு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டாரு, எந்த பெண்ணாவது தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னா பெண்கள் ஆளுமை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய கணக்கு. ஆனா உண்மையிலேயே பெண்கள் தான் இங்க வந்து அரசியலை மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய சமூக அரசியலையே தீர்மானிக்கிறவர்களாக பெண்கள் தான் இருக்காங்க. இப்ப தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்தில் எல்லா கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ற வேலையில இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு போட்டிருக்காங்க. ஊர் ஊராக போய் எல்லா பிரிவை சார்ந்தவர்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத கேட்டு அதை அலசி ஆராய்ந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் அதை செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். இன்ஸ்டால்மெண்ட்ல வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குற கதையை நம்ம கேட்டிருப்போம். நம்மளுடைய நடுத்தர மக்கள் எல்லோருமே இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா? இப்ப நடுத்தர மக்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு இஎம்ஐ வந்துட்டதுக்கு அப்புறமா ஐடில வேலை செய்யறவங்க கூட என்ன பண்றாங்க, ஆப்பிள் போனை கூட இஎம்ஐல வாங்கிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனா ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே இன்ஸ்டால்மெண்ட்ல அறிவிச்சிட்டு இருக்காரு தவணை முறையில. ஆனா மக்கள் வந்து யாரு சொன்னா அதை செய்வாங்க அப்படிங்கிறதுல இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை செய்யும். இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தமிழ்நாடு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கு. யாரு சொன்னா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரும் அறிவிக்கிறார் அவர் பங்குக்கு. அவர் அந்த திட்டத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு தெரியும்ல? குலவிளக்கு திட்டமா. அடுத்தவர் கொண்டு வர போறாரு இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு. ஆட்சிக்கு வந்தா இந்த குலவிளக்கு திட்டத்துல 2000 ரூபாய் அப்படின்னு அவர் ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த சொல்லில் இருக்கின்ற அரசியல் என்னன்றது நமக்கு தெரியும். அதில் இருக்கின்ற சுயமரியாதை உணர்வு என்னன்றது இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் அனுபவத்தில் உணர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் குடும்ப குத்து விளக்குன்ற மாதிரி இந்த RSS பாஜக சங்கிகளினுடைய சகவாசம் இருக்கு இல்லையா, அது கடைசியில் இங்கதான் வந்து முடியும். மறுபடியும் இந்த பெண்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீ குத்து விளக்கு மட்டும் ஏத்துமா அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்துக்கு பெயர் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு பெண்மணியினுடைய வழியில் அரசியல் செய்யறேன்னு சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்படணும். ஆனா எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலுமே ஒரு பெண்களுக்கான ஆட்சியாக அவர் செஞ்சதில்லைன்றது வேற. இன்னொரு அறிவிக்கிறாரு, கல்வி கடன், மாணவர்களுக்கான கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தாதான், அது வேற. சரியா? அதாவது மாணவர்களுக்கான கல்வியையே பாதிக்கக்கூடிய, இனிமே நம்ம பிள்ளைங்க எல்லாம் யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் நீங்க வந்து 3வது வகுப்புல ஒரு பரீட்சை, 8வது வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உங்க குலத்தொழிலை பார்க்க போங்க, விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்து நீங்க காலேஜுக்குலாம் போக வேணாம், உங்களுக்கு நாங்க லோன் தரோம், நீங்க வந்து உங்க அப்பா வேலையே செய்யுங்க, குலத்தொழிலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல இத்தனை ஆண்டு காலமாக நாம் போராடி பெற்ற கல்வி உரிமையை பறிக்கின்ற நாசகார பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீட்ன்ற ஒரு கொடுமையான ஒரு தேர்வை கொண்டு வந்து நம் பிள்ளைகளினுடைய மருத்துவ கனவை குழி தோண்டி புதைத்து 25க்கும் மேற்பட்ட பிள்ளைகள்
தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய கடன்களை, அதாவது கூட்டுறவு சங்கங்களில் வாங்கின கடன்களை தள்ளுபடி செய்வோம் சொல்லிட்டு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல மாற்றுத்திறனாளிகள் போராடிய போது அவர்களை அதிமுக அரசு, எடப்பாடி அரசு எப்படி நடத்தியது அப்படிங்கிறத இந்த நாடே பார்த்துச்சு. அப்படி போராடிய மாற்றுத்திறனாளிகளை ஒரு வேன்ல ஏத்திட்டு போய் எங்கோ ஒரு இடத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களை எல்லாம் கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா சுடுகாட்டுக்கு பக்கத்துல இறக்கி விட்டுட்டு போன ஆட்சி தான் இந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. அவர் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாதவர்களாக தலைவர்கள் இருக்கணும். ஆனா இன்றைக்கு அதிமுக முழுக்க முழுக்க பாஜக RSSக்கு அடிமை வேலை செய்வதற்கான ஒரு கட்சியாக மாற்றப்பட்டு விட்ட பிறகு அவர்கள் கிட்ட நாம குறைந்தபட்சமான மக்கள் தொண்டை கூட நாம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு வளர்ந்த ஒரு கட்சி, ஏற்கனவே இங்க ஆட்சியில இருந்தவங்க, அவங்களே இவ்வளவு பக்குவம் இல்லாமல், ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல், தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்னவா இருக்கு இது எதையுமே புரிஞ்சுக்காம சொந்த நலனுக்காக, சம்பந்தியை காப்பாற்றுறதுக்காக, மகனை காப்பாற்றுறதுக்காக, அதிமுக தொண்டர்களினுடைய உணர்வுகளை கூட மதிக்காமல் ஒருத்தர் தான் இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இங்க கூட பேசினாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் கூட. அவரும் என்ன சொல்றாரு, இதே தான். அதாவது ஸ்கிரிப்ட் ஒண்ணுதாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி பேசுவாங்க, அவ்வளவுதான். இது இங்க இருக்கிற நாம் தமிழரா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான். வர்றது ஒரு இடத்துல இருந்து தான் வருது. இந்த நாக்போ ஸ்கிரிப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு கையெழுத்து போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இப்ப அவர் என்ன சொல்றாரு, இதே ஸ்டேட்மெண்ட் தான். மகளிர் உதவித்தொகை பாத்தீங்களா, உரிமை தொகை, அதாவது பயந்துட்டாங்களாமா. விஜய் வந்துட்டான் அப்படிங்கிறதுனால பயந்து போய், எங்க தேர்தல்ல 2026 தேர்தல்ல தோத்து போயிடுவோம்னு பயந்து போய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை அவசர அவசரமாக அறிவிச்சிட்டாரு. இப்படிலாம் பேசுறதுக்கு உண்மையிலேயே அதாவது என்ன சொல்றது, இந்த எல்லாத்தையும் உதுத்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குமே வெக்கப்படக்கூடாது. யூசுவலா பாஜக பக்கத்துல நின்னா எதுக்குமே வெக்கப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி இப்படிலாம் பேச முடியுதுன்னு தெரியல. ஏன்னா திமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கம் எங்க இருக்கு? 2019 இருந்து ஒரு கூட்டணியை அப்படியே கட்டி காப்பாற்றி கொள்கை அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்தி அடுத்தடுத்து அத்தனை தேர்தல்களிலும் வெற்றியை ஈட்டி தந்து இன்றைக்கு திராவிட மாடல் 2.0 நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சரை உன்னோட ஒப்பிடுறதுக்கு உனக்கு எப்படிதான் நாக்கு கூசலையா? இப்ப எங்க ஊர்ல கிராமத்து பகுதியில எல்லாம் யானை வரும் தெரியுமா? யானையை காட்சிக்காக கொண்டு வருவாங்க கிராமத்துக்குள்ள. பெரிய அப்பெல்லாம் யானையெல்லாம் ஜூல எல்லாம் போய் பார்க்குற அளவுக்குலாம் கிராம பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வசதி கிடையாது. அப்ப கிராமங்களுக்கே வருவாங்க, நிறைய விலங்குகள், கரடி எல்லாம் கூட்டு வருவாங்க, யானையை கூட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அப்படி கம்பீரமா அவ்வளோ பெரிய யானை அப்படி நடந்து வரும். எல்லாம் குழந்தைங்க எல்லாம் போய் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த நேரத்துல சில தெருநாய்கள் இருக்குல்ல, அது அந்த யானையை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த யானை அதை திரும்பி கூட பார்க்காது, கண்டுக்காது. ஆனா அது என்ன பண்ணும், எரிச்சலாகி ஏதாவது கோவப்பட்டு தும்பிக்கையை வச்சு லேசா அப்படி ஒரு தட்டு தட்டினாலே சுருண்டு போய் விழுந்துரும் அந்த நாயெல்லாம். இப்ப எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவ்வளவு வாய் பேசுறல்ல நீ, தில் இருக்கா, திராணி இருக்கா? அடுத்தவங்க யாரா? அடுத்தவங்க எங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக, எங்க பாட்ட நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீ பேசுற, எனக்கு என்னவோ விஜய் பேசினது அவர் கூடவே இருக்கிற திரு செங்கோட்டையனை பார்த்தோம், அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை பார்த்து தான் பேசியிருப்பாரோன்னு தோணுது. சொந்தமா ஒரு கட்சி கூட தொடங்க வக்கில்லாம அமித்ஷாவுக்கு பயந்து என் கூட உட்கார்ந்துருக்கியேன்னு சொல்லிட்டு கேட்காம கேட்கிறாரு திரு செங்கோட்டையனை அவரு. அப்போ
ஒரு தகுதி தராதரம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்தில் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது நாகரிகமான அரசியல் களமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் திட்டமிட்டு இந்த சில்லறைகளை எல்லாம் இறக்கிவிட்டு இன்னைக்கு இந்த அரசியல் களத்தையே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு கலவர காடாக மாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சேலத்துல பத்திரிகையாளர்கிட்ட ஊடகவியலாளர்களை தாவேகா நிர்வாகிகள் எப்படி தாக்குனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இவ்வளவு சொல்றல தில்லு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்கறேன். நான் உனக்கு தில்லு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்டு ஒரு கேள்வியை கேட்கிறேன். நாடாளுமன்றத்துக்கு வராம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்களே மோடி அங்கிள், ஏன் வரல? அது மரபுப்படி பார்த்தா குடியரசுத் தலைவர் உரை மீது நீங்க தானே பதிலுரையாற்ற வரணும். நீங்க ஏன் வரல மக்களவைக்கு? ஏன் ஓடி ஒளிஞ்சீங்க மோடி அங்கிள்னு கேட்க உனக்கு தைரியம் இருக்கா? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒன்னு சொல்றாங்களே, அதை பத்தி அவருக்கு தெரியுமா தெரியாதுன்றது வேற. ஆனாலும் சொல்றதை கேட்டாவது பேசணும்ல. எப்ஸ்டீன் ஃபைல் ஒன்னு சொல்றாங்களே, அமெரிக்காவை சேர்ந்த குழந்தை பாலியல் குற்றவாளி, குழந்தை கடத்தல்காரன் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ல உங்க பேரும் இருக்குதாமே. அதற்கான மெயில் எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்திருக்குன்னு சொல்றாங்க. உங்க அமைச்சரவையில, மோடி அமைச்சரவையில இருக்கிற பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியினுடைய பேரும் அதுல 400 முறைகள் இருக்குதாமே. உங்களுக்கெல்லாம் அவங்களோட என்ன வேலை மோடி அங்கிள் அப்படின்னு இந்த விஜய் அங்கிள் கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த கேட்கிற தைரியம் விஜய் அங்கிளுக்கு இருக்கா? சரி, பட்ஜெட்ல 0 தமிழ்நாட்டுக்கு. இங்க பேசும்போது சகோதரர் ஷேக் அவர்கள் சொன்ன மாதிரி பட்டியலிட்டாரு என்னென்ன நிதிகள் எல்லாம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டி இருக்குது. கல்விக்கான நிதி கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி 37,000 கோடி கேட்டோம் நாம, ஆனா வெறும் 600 கோடி கூட வந்து சேரல முழுசா. யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு. குஜராத் 100 ரூபாய்க்கு கோரிக்கை வச்சா 47 ரூபாய் கொடுக்குறான். நமக்கு 100 ரூபாய்க்கு கோரிக்கை வச்சா வெறும் 17 ரூபாய் கொடுக்குறாங்க ஒன்றிய பாஜக அரசு. இதையெல்லாம் கேட்கறதுக்கு இந்த விஜய்க்கு துணிச்சல் இருக்கா? கேட்டிருக்க வேண்டாமா? பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. என்ன கொள்கை எதிரி? அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கையில பாஜக இருக்குதுல்ல, அப்ப நீ கேட்டிருக்கணும்ல. ஏன் கேட்கல? ஏன்னா இந்த கரூர் விஷயத்துல இருந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறதே அந்த பாஜக தான். நீ வந்து தில்ல பத்தி திராணிய பத்தியும் பேசுற. மக்களை நேருக்கு நேர் ஒரு பிரச்சனைன்னு வந்தா நேருக்கு நேர் சந்திக்கிற வந்தாயா தலைவன். ஆனா நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கியே. உன்னோட கட்சியை சேர்ந்தவங்க, உன்னை பார்க்க வந்தவங்க அநியாயமா செத்து போயிட்டாங்க 41 பேர் கரூர்ல. ஆனா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம ஓடி போயிட்டு இப்ப தில்ல பத்தியும் திராணிய பத்தியும் பேசுற. அப்ப ஒன்றிய பாஜக அரசை குறித்து ஒரு வார்த்தை பேசல. பட்ஜெட்ல 0 கொடுத்திருக்கீங்களேங்கிறத பத்தி ஒரு வார்த்தை பேசல. இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் இத பத்தி யாரு? எடப்பாடியே பேசலன்னா அப்புறம் எங்க இருந்து தாவேகா பேசுறது? ஏன்னா எடப்பாடியாரால பேச முடியாது. அங்க என்ன பேச சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவர் பேசணும். கேட்டா நான் விவசாயி அப்படின்னு பச்சை துண்டை போட்டுட்டு வந்துருவாரு. ஐயோ இப்போ கூட ஒரு விஷயம் நடந்துச்சு, டிவியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எடப்பாடி ஐயா நீங்க தான், எடப்பாடியவே யாரோ காப்பாற்ற வேண்டியது இருக்கு. எடப்பாடி ஐயா எப்படிங்க உங்களை காப்பாற்ற முடியும்? இதெல்லாம் ஒரு டிராமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாம இருக்குமா? இதெல்லாம் நீங்க வடநாட்டுல வேணா இந்த டிராமாவை வச்சுக்கலாம். அப்ப அதுல விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. மோடி அமெரிக்காவோடு இந்த இந்திய அரசு செய்து கொண்டிருக்கின்ற அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இதை யாராவது கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா? இங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தவிர்த்து, தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணியை தவிர்த்து வேற யாராவது இதை பத்தி கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா? மக்கள் பாதிக்கப்படுகிற எந்த பிரச்சனையை பத்தியுமே நாங்க பேச மாட்டோம். ஆனா திமுகவை பத்தி மட்டுமே நாங்க பேசுவோம். ஏன்னா அதை விட்டா வேற தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கா? டபுள் என்ஜின் சர்க்கார்னு ஒன்னு சொல்லிட்டு போனார் இந்த மோடி. வந்து ஒன்றியத்திலையும் பாஜக இருக்குதான், மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி வந்தால் தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதை எங்க வந்து சொல்றாரு? தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தொழில் வளர்ச்சியை பத்தி நீங்க எங்க பேசணும்? குஜராத்ல இல்ல, நீங்க உத்தரப்பிரதேசத்திலேயாவது போய் பேசணும். ஆனா நீங்க எங்க வந்து பேசுறீங்க? இன்னைக்கு தொழில்துறையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் வந்து நீங்க பேசுறீங்க. அதுவும் டபுள் என்ஜின் சர்க்கார் பத்தி. டபுள் என்ஜின் சர்க்காரோட நிலைமை என்ன தெரியுமா?
சொல்றேன், ரெண்டே 2 மாநிலத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மணிப்பூர் குடியரசுத் தலைவர் ஆட்சி அகற்றப்பட்டு அங்க மறுபடியும் பாஜக ஆட்சி வந்த உடனே அங்க வன்முறை வெடிக்குது. அப்படின்னா என்ன காரணம்னா, மணிப்பூர் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பொருள். உங்க டபுள் என்ஜின் சர்க்கார் அங்க என்னாச்சு? மகாராஷ்டிரால டபுள் என்ஜின் தானே நடக்குது. அங்க அரசு மருத்துவமனைகளில் இனிமேல் இலவச மருத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அரசு அறிவிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக, மருத்துவத்துறை இன்னைக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு பாருங்க. நம்மை காக்கும் 48 மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48ல 2 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கு. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட 2 லட்சம் உயிர்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டங்கள்னு பாருங்க. இன்னொரு பக்கம் டெல்லி, அங்கேயும் டபுள் என்ஜின் தான். டெல்லி அப்படின்றது தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய தலைநகரம். எவ்வளவு பாதுகாப்போடு இருக்க வேண்டிய ஒரு இடம் டெல்லி அப்படின்றது. இன்றைக்கு டெல்லியில் ஒரு நாளைக்கு சராசரியாக 54 பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்க. 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள வெறும் 15 நாள்களில் 800க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியில காணாம போயிருக்காங்க. இது நம்ம சொல்றது இல்லைங்க, அந்த மாநிலத்தினுடைய புள்ளி விவரம், மாநில அரசு காவல்துறையினுடைய புள்ளி விவரம். அதுல 500க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள், பெண் குழந்தைகள். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ல இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியினுடைய பெயர் இருக்கு, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியினுடைய பெயர் இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லியில் 500க்கும் மேற்பட்ட பெண்களை காணல, பெண் குழந்தைகளை காணவில்லை. என்ன அரசு நடத்திட்டு இருக்கீங்க நீங்க? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க இங்க கூச்சம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் செய்வதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கு. வெறும் பொய், வெறும், அதாவது உள்துறை அமைச்சரோட வேலை என்ன? நாட்டில் எங்க பார்த்தாலும் மத கலவரத்தை தூண்டி விடுறது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரோட வேலை. பிரதமரோட வேலை என்ன? இங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொய்யா பேசணும், எங்க போனாலும் பொய் பேசணும். பொய் பேசுற ஒரு பிரதமரையும் கலவரம் செய்ய தூண்டுகின்ற ஒரு உள்துறை அமைச்சரையும் பெற்றிருக்கின்ற ஒரு கேடுகட்ட காலத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சூளுரைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவை உலக அரங்கில் தலைகுனிய வைத்திருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும். தமிழ்நாட்டு மக்கள் யோசிச்சு பாருங்க. யார் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை ஆள வேண்டும் என்பதையும் நீங்க இப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டை ஆள வேண்டியவர்கள் யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. திராவிட மாடல் 2.0 தான் அடுத்த ஆட்சியிலும் தொடர போகிறது. திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முறையும் முதலமைச்சராக தொடர போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மையை குறித்து கவலைப்படுகின்றன. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பிலும் இருக்கிறோம். நாம வட மாநிலம் தவற விட்டு இருக்கிறது, ஆனால் இனிமே தவற விட மாட்டாங்கன்றதுக்கு இன்னைக்கு அங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்றேங்க. என்ன செஞ்சும் பாட்ஷா பழிக்கலைன்னா கடைசியாக அவர்கள் கையில் எடுப்பது மத வெறுப்பு அரசியலைத்தான் பாஜக அடுத்ததாக கையில் எடுக்கும். கடைசியாக அது ரொம்ப தீவிரமா எடுப்பாங்க. ஆரம்பத்திலிருந்தே அதுதான், அது ரொம்ப தீவிரமா எடுப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மறுபடியும் சிஏஏவிற்கு போராடியதை போல வந்தே மாதிரத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். நீங்க தேசிய கீதம் ஜனகன மனகதி போட்டா எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா இல்லையா? அதுல நீங்க வந்து மத வேறுபாடு கிடையாது, கட்சி வேறுபாடு கிடையாது, யாரா இருந்தாலும் எந்திரித்து நிப்போம். ஏனால் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துகின்ற, அந்த மக்களை சிறுமைப்படுத்துகின்ற அவர்கள் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது என்று அவர்களுடைய சகோதரர்களான இந்து சகோதரர்களுக்கு வெறியூட்டுகின்ற ஒரு பாடலை நீங்க தேசிய பாடலாக நீங்க சொல்லுவீங்க, அதை கட்டாயமாக்குவீங்க. இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கு புதிய அறிவிப்புகளாம். அதாவது விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இது வந்து தேசிய எழுச்சியை உண்டு பண்ணிய ஒரு பாடல், அதனால நாங்க இதை தேசிய
பாடலாக கொண்டு வர்றோன்றாங்க. அப்பொழுது அதில் இருந்த பல பகுதிகள் 6 சரணங்கள் இருந்ததுல 2 மட்டும்தான் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் விடுதலை போராட்ட காலத்தில் அதை ஏத்துக்குச்சு. ஆனா இன்றைக்கு அந்த மத வெறுப்பை பேசுகின்ற மற்ற பகுதிகளையும் சேர்த்து கட்டாயமாக பாட வேண்டும் பள்ளிக்கூடங்களில், அரசு நிகழ்ச்சிகளில், பொது நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் ஒரு புதிய விதிமுறைகளை வெளியிட்டு இருக்கு. இதுதான் உள்துறை அமைச்சகத்தோட வேலையா? இன்னைக்கு தலைநகர்ல இவ்வளவு பேர் காணாம போயிட்டாங்களே, உள்துறை அமைச்சகத்தோட வேலை என்ன? அப்போ சிஏஏவை போல இந்த வந்தே மாதிரம் பாடலுக்கு எதிராகவும் நாம் அணி திரள வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பிரதமர் கடைசியாக கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன கொல்ல பார்க்கறாங்க. வெக்கமா இல்ல? ஒன்றியத்துல உங்க ஆட்சி தான் நடக்குது. அங்க சட்டமன்றத்தில் பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்குவதற்கு திட்டமிட்டார்களாம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் எம்பிக்கள். இத கேட்டா எப்படி இப்படி எல்லாம் இவங்களே அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியல. அதனால அவர் ஓம் பிர்லா வந்து நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன். கடைசியில் ஓம் பிர்லாவே வரல. யாரு? மக்களவை சபாநாயகரே சபைக்கு வரல. ஏன்னா அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாச்சு. அதனால அவரும் வரல. இப்படி தப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் உண்மையை சந்திக்க பயந்து, கேள்விகள் கேட்கப்படுவதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாம, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல துப்பில்லாம, தைரியம் இல்லாம, துணிச்சல் இல்லாம, நாடாளுமன்றத்துக்கே லீவு போட்டுட்டு ஓடுற ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களை நாங்க காப்பாற்றுவோம் இங்க இருக்கிறவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறாராமா. அதாவது இந்தியாவில் பல பிரதமர்களை நாம பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பிரதமரை, ஒரு கோழைத்தனமான ஒரு பிரதமரை இந்தியா இதுவரை பார்த்தது கிடையாது. அமெரிக்கா எங்களுக்கு நண்பனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் எங்களுக்கு எஜமானனாக முடியாது என்று சொன்ன பிரதமர் இந்திரா காந்தியை பார்த்தவங்க நாம. ஆனா இன்னைக்கு அடுத்த உத்தரவு என்னங்கன்னு சொல்லிட்டு கேட்கிற அளவிற்கு கையை கட்டி வாயை பொத்தி ட்ரம்புக்கு அடிமையாக இருக்கிற ஒருவரை இந்தியா பிரதமராக பெற்றிருக்கிறது. அந்த பிரதமர், அதாவது ஒருத்தருக்கு அடிமையா இருக்கு, ஆனா அடிமைக்கு ஒரு அடிமை இங்க சிக்கியிருக்காரு பாருங்க தமிழ்நாட்டில். அந்த இடத்துல மோடி நிற்கிறாருங்க. அவரே ஒரு அடிமை, அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு அடிமையா இருக்கிறார். ஏன்னா அங்க எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் இருக்கு. அப்ப என்ன, இந்த கீரையும் பாம்பையும் சண்டை விட்டுருவேன் ஏமாத்துவாங்க தெரியுமா? மோடி வித்தை. இந்த மோடி வித்தையை மோடி இங்க பண்ணிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டில் அதை பண்ணிட்டு இருக்காரு அவரு. அப்போ ஒரு அடிமைக்கும் ஒரு அடிமையாக இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலை பத்தி நீங்களா கவலையே பட வேணாம், நிம்மதியா உங்க வீட்டில் இருக்கலாம், டென்ஷன் ஆக வேணாம், பிபி ஏறாது, உங்க உடல் ஆரோக்கியத்தையாவது பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க பேரை சொல்றதுக்கு பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கும் விருப்பம் இல்ல, நேத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கும் விருப்பம் இல்ல. அவர் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார் அந்த கட்சியை பத்தி. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா அம்மையார் வளர்த்த கட்சின்றாரே தவிர, அந்த கட்சி அதிமுகவோட பொதுச் செயலாளர் இப்ப இருக்கிறவர் எடப்பாடி, அவர் பேரை சொல்ல மாட்டாரு. அவ்வளவுதான் உங்க மரியாதை இன்னைக்கு தமிழ்நாட்டில். அப்போ இந்த பாஜக கூட்டணி என்றைக்கும் தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா மத வெறுப்பை கடைசியில் என் உயிருக்கே ஆபத்துன்னு கூச்சல் போடுற இடத்திற்கு பிரதமர் வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 2026 தேர்தலையும் கடந்து நமக்கான வேலைகள் இருக்கின்றன. யாக்கூப் தோழர் சொன்னாரு, எங்கள் கட்சி பெயருக்கேற்ற மனிதநேய மக்கள் கட்சின்னு. உண்மைதான், அதை நாங்கள் உணர்ந்தே இருக்கிறோம். எங்கள் தோழமை கட்சியாகத்தான் உங்களை, அமைப்பாக தான் நான் உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய இந்த 18ஆம் ஆண்டு என்பது இன்னும் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் உங்களுடைய கட்சி இந்த தமிழ்நாட்டிற்கு மதங்களை கடந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.